அனைவருக்கும் வணக்கம். கவலையே இல்லாத மனிதர் என்று இந்த உலகில் யாராவது உண்டா? நிச்சயம் இல்லை. எல்லோருக்கும் கவலைகள் உண்டு. எதற்காக கவலை, எப்படிப்பட்ட கவலை என்பது மட்டுமே மனிதருக்குள் மாறுபடும். இந்த உலகில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் கவலை என்பது ஏதோ ஒரு வகையில் வந்து தாக்குகிறது. அது யாரையும் விட்டு வைப்பதில்லை. கவலைப்படும் ஒருவர் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார். நிம்மதியில்லாமல் தவிப்பார். என்ன செய்வதென்றே தெரியாமல் படபடப்புடன் இருப்பார். நீங்கள் அதிகமாக கவலைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகள் செயலிழந்து பிரச்சனையில் பிடியில் சிக்கிக்கொள்வீர்கள். கவலைப்படுவது உங்கள் மனதையும் இதயத்தையும் செயலற்றதாகவும் மந்தமாகவும் ஆக்கிவிடும். கவலைகள் என்பவை உங்கள் தலையில் சுமக்கும் கனமான பாறையை போன்றது. அது உங்களை நிச்சயம் ஒரு கூண்டிற்குள் அடைத்துவிடும். ஆகவே வாழ்க்கையை எப்போதும் ஒரு பரந்த பார்வையில் காணுங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எதையோ பற்றி கவலைப்பட்டீர்கள். ஆனாலும் இன்று நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பும் 3 ஆண்டுகளுக்கு முன்பும் நீங்கள் கவலைப்பட்டீர்கள். ஏன் இந்த நொடி கூட கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த கவலைகளினால் உங்களுக்கு ஏதேனும் நன்மை உண்டா? நிச்சயம் இல்லை. மாறாக நீங்கள் உங்கள் உடலில் அதிக நச்சுக்களை உருவாக்குகிறீர்கள். அவ்வளவுதான். வாழ்க்கை எப்படியும் சென்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு நொடியில் மாறிவிடலாம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு இப்போது உங்களிடம் இருப்பதை கொண்டாட மறந்து விடாதீர்கள். பொதுவாக கவலை எப்போது வரும் தெரியுமா? நாம் விரும்பிய ஒன்று கிடைக்காத போது, நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது, நம்முடைய வேலை, பணம், வெற்றி இவை நிலைக்காது என்கிற போது கவலை நம்மிடம் வருகிறது. மனவேதனை, மன இறுக்கம், மன உளைச்சல், அச்சம் ஆகியவை மனம் சார்ந்த விதத்தில் மட்டுமல்ல, உடல் சார்ந்த விதத்திலும் விளைவை ஏற்படுத்தக்கூடியவை. ஆகவே கவலைகளிலிருந்து விடுபட விரும்புகிறவர் தமது வாழ்வில் நடந்தவைகளையும் தாம் இழந்தவைகளையும் முதலில் மறக்க வேண்டும். கெட்டவைகளுக்கு பதிலாக நல்லவைகளை பார்க்க வேண்டும். சிரமங்களுக்கு பதிலாக அதில் இருக்கும் வாய்ப்புகளை அறிந்து அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போனதை பற்றி கவலை கொள்ளாமல் மிச்சம் இருப்பது என்ன, அதை வைத்து என்ன செய்யலாம் என்று எண்ணுவதே சிறந்தது. எனக்கு நல்லது நடக்கவில்லை, கெட்டதுதான் நடந்தது என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கெட்டதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நல்லவர்களுக்கு அமையும். எனவே எப்போதுமே நல்லவர்களாகவே இருங்கள். நல்லெண்ணங்களையே சிந்தியுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை கைவிட்டு வாழ்க்கையை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை முன்கூட்டியே எதிர்பார்க்காதீர்கள். நடக்கவே முடியாத ஒன்றை பற்றி கவலைப்படாதீர்கள். கவலையும் பதற்றமும் உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்களை மகிழ்ச்சியற்றவராகவும் திருப்தியற்றவராகவும் ஆக்குகிறது. இது முற்றிலும் தேவையற்றது. உங்களுக்கு வந்தது பெரிய பிரச்சனையாகவே இருக்கட்டும், அந்த நிலையிலும் முகத்தில் சிறு புன்னகையுடன் எல்லாம் மாறிவிடும் என்று உங்களுக்குள் கூறுங்கள். எப்போதும் நேர்மறையாக சிந்தியுங்கள். இந்த உலகில் மாறாதது என்று எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும். எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத விஷயங்களுக்காக ஏன் நீங்கள் கவலை கொள்ள வேண்டும்? கவலையே இல்லாத மனிதர் என்று இங்கு யாரும் இல்லை. ஆனால் தேவையற்ற கவலைகளை தவிர்த்து தற்போதைய தருணத்தில் நிம்மதியாக வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சியை தரும். கவலை நாளைய துயரத்தை நீக்குவதில்லை, மாறாக இன்றைய உங்கள் வலிமையை நீக்குகிறது. ஆகவே சீற்றுக்குள் சிக்கிக்கொண்ட வண்டி சக்கரம் போல மீண்டும் மீண்டும் கவலையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். கவலையை விட்டு வெளியே வாருங்கள். மனம் தெளிவாக இருக்கும் நேரத்தில் தீர்வு காணுங்கள். மழை வந்தவுடன் நனைந்து விடுவோமே என்ற கவலையில் பறவைகளெல்லாம் தங்கள் கூடுகளை நோக்கி போகும்போது கழுகுகள் மட்டும் மேகத்திற்கு மேலே சென்று விடுமாம். அதே போல்தான் நாமும் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும். கவலையை நாம் வெல்ல வேண்டும். இல்லை என்றால் கவலை நம்மை வென்றுவிடும். நன்றி, வணக்கம்.